ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏன் தீபாவளியை கொண்டாடுறோன்னு. தீபாவளி எதுக்கு கொண்டாட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நரகாசுரன்ற ஒரு கொடிய அரக்கனை தான் கிருஷ்ணன் வதம் செஞ்சாரு. அதை கொண்டாடும் நோக்கத்துல தான் தீபாவளி நடக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மகாபாரதத்துக்கும் தீபாவளிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆமா நண்பர்களே, அது என்னன்னு பார்த்தோம்னா நரகாசுரனை வதம் செஞ்ச கிருஷ்ணனை எப்படியாச்சும் போர்ல வதம் செய்யணும், கிருஷ்ணன் எப்படியாச்சும் போர்ல தோக்கடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நரகாசுரனோட மகனான பகதத்தன் என்கிற ஒரு கொடிய அரக்கன் மகாபாரத போர்ல கௌரவர் பக்கம் நின்று போர் செஞ்சாரு. அப்படிப்பட்ட அந்த கொடிய அரக்கனான பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு போர் வந்துச்சு. போரின் உச்சகட்ட தருவாயில பகதத்தன் அர்ஜுனனை வதம் செய்ய முற்படுவதற்காக வைஷ்ணவ அஸ்திரத்தை பிரயோகம் செஞ்சாரு. அப்படி வைஷ்ணவ அஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் போது கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனனை காப்பாத்தினாரு, அர்ஜுனன் எப்படி நரகாசுரனோட மகனான பகதத்தனை வதம் செஞ்சாரு அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். நண்பர்களே வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல நரகாசுரனோட மகனான பகதத்தனுக்கும் காண்டிபதரையான அர்ஜுனனுக்கும் நடந்த ஒரு போர்ல அர்ஜுனன் எப்படி வெற்றி பெற்றாரு, பகதத்தன்கிற அரக்கனிடமிருந்து அர்ஜுனனை கிருஷ்ணன் எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். நண்பர்களே வாங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்போதான் வெளியிடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு இமிடியேட்டா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நரகாசுரன் என்பவன் ஒரு கோடி அரக்கன் ஆவன். மக்களை துன்புறுத்தும் ஒரு பெரும் அரக்கன் ஆவன். அவனை தான் நம் கிருஷ்ணர் வதம் செய்தார். மேலும் கிருஷ்ணனுக்கும் நரகாசுரனுக்கும் இடையே போரானது ஏற்பட்டது. இவர் இருவர்களுக்கும் என்ன பகை என்பதனை வேறொரு பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. எனவே தன் தந்தையினை கொன்ற கிருஷ்ணனை பழி தீர்க்க வேண்டும், மேலும் அவர்களுக்கு துணை புரிகின்ற பாண்டவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே யுத்தகலம் புகுந்தான் நரகாசுரன் மகனான பகதத்தன். மேலும் தன் நண்பன் போரில் வெற்றி பெற வேண்டும். தன் நண்பன் தன் நாட்டு அதாவது பிரபோதிஷ்ட நாட்டிற்கு பல உதவிகளை செய்துள்ளான். மேலும் துரியோதனனுக்கும் பகதத்தனுக்கும் பெரும் நட்பானது உள்ளது. எனவே தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும், நண்பனின் மைத்துனனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே யுத்தகலம் புகுந்தான் பகதத்தன். யுத்தகலம் புகுந்த பகதத்தன் பல்வேறு வீர செயல்களை புரிந்தான். மேலும் பல்வேறு மாயாஜாலங்களையும் புரிந்தான். அவற்றையெல்லாம் அர்ஜுனன் எவ்வாறு சமாளித்தான், மேலும் அவனை எப்படி வெற்றி கொண்டான் என்று காண்போம். தொடர்ந்து பாருங்கள். அர்ஜுனனுக்கும் பகதத்தனுக்கும் போரானது ஏற்பட்டது. இருவரும் வில்லினை எடுத்து போர் புரிந்தனர். இருவரும் சளைக்காமல் ஒருவரை ஒருவர் போரிட்டனர். மேலும் அர்ஜுனனை பகதத்தனால் சமாளிக்க முடியவில்லை, அதே போல பகதத்தனை அர்ஜுனாலும் சமாளிக்க முடியவில்லை. போரானது நெடுநேரமாகவே நடந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு போரானது நெடுநேரமாக நடந்து கொண்டிருந்தால் மாதவா, இவனை விட்டு வைத்து விட்டால் இன்றைய தினம் முழுவதும் இவனுடனே போர் செய்ய வேண்டும். மேலும் ஜெயத்ரதனை நம்மளால் வெற்றி கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு உபாயம் வழங்குதல் மாதவா என்று அர்ஜுனன் கேட்டான். மேலும் நரகாசுரன் என்பவன் தன் வலிமையால் வைஷ்ணவ அஸ்திரத்தை வைத்திருந்தான். வைஷ்ணவ அஸ்திரம் என்றால் நாராயண அஸ்திரத்திற்கு இணையான ஒரு அஸ்திரம் ஆகும். அதாவது சுதர்சன சக்கரத்திற்கு இணையான ஒரு சக்தி ஆகும். இந்த அஸ்திரத்தை செலுத்தினால் எய்தவன் வெற்றி பெறுவான், அந்த நொடியே எதிரியானவன் மடிந்து போவான் என்பதே அந்த அஸ்திரத்தின் சிறப்பாகும். மேலும் நெடுநேரமாக போர் புரிந்த பகதத்தன் கோபம் அடைந்து அர்ஜுனன் மீது வைஷ்ணவ அஸ்திரத்தை செலுத்தினான். மேலும் வைஷ்ணவ அஸ்திரத்துக்கு எதிராக அர்ஜுனன் பல்வேறு திவ்ய அஸ்திரங்களை எழுதினான். ஆனால் அந்த அனைத்து திவ்ய அஸ்திரத்தையும் எதிர்கொண்டு வைஷ்ணவ அஸ்திரம் முன்னேறி சென்றது. அனைத்து அஸ்திரங்களையும் அதாவது அர்ஜுனன் எய்த அனைத்து அஸ்திரங்களையும் தடுத்துவிட்டு வைஷ்ணவ அஸ்திரம் முன்னேறி சென்று அர்ஜுனனை தாக்க முற்பட்டது. இறுதியாக கிருஷ்ணன் அந்த அஸ்திரத்தை தன் நெஞ்சில் வாங்கி கொண்டார். எனவே பகதத்தன் எய்த வைஷ்ணவ அஸ்திரமானது அர்ஜுனனை தாக்காமல் கிருஷ்ணனிடம் சரணடைந்தது ஒரு மாலை ரூபமாக. அர்ஜுனன் கோபத்துடன் ஒன்று கேட்டான் கிருஷ்ணனிடம், எனக்கு வந்த அஸ்திரத்தை நீ ஏன் வாங்கி கொண்டாய் கிருஷ்ணா என்று. மேலும் கிருஷ்ணர் ஒன்று கூறினான். நரகாசுரன் என்பவன் ஒரு கொடிய அரக்கன். அவன் தவத்தின் வலிமையால் வைஷ்ணவ அஸ்திரத்தை முனிவர்களிடமிருந்து பெற்றான். மேலும் அஸ்திரத்தை வழங்கிய முனிவர்கள் அதனை அவனிடம் கொடுத்து அதை அவன் மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டனர். மாறாக யார் மீதும் பயன்படுத்திவிட்டால் அந்த அஸ்திரம் அவர்களை தாக்காமல் யார் ஏவினார்களோ, அதாவது அந்த அஸ்திரத்தை யார் தயாரித்தார்களோ ஸ்ரீமன் நாராயணனிடமே சேரும் என்பதே அந்த அஸ்திரத்தின் நோக்கமாகும். அந்த அஸ்திரமானது நாராயணனான என்னை சரணடைந்தது பார்த்தா, இதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை என்று கூறினார் கிருஷ்ணன். நரகாசுரன் அதை பயன்படுத்தவில்லை. மாறாக நரகாசுரன் இறக்கும் தருவாயில் பகதத்தனுக்கு அந்த அஸ்திரத்தை வழங்கினார். எனவே நரகாசுரன் செய்தது தவறு, பகதத்தன் செய்ததும் மிக தவறு. தவறு செய்ததால் அந்த அஸ்திரமானது என்னை சரணடைந்து விட்டது பார்த்தா, இதில் ஒன்றுமில்லை என்று கூறினார் கிருஷ்ணன். பிறகு பகதத்தன் கோபம் கொண்டு தன் யானை மீது ஏறி போரிட்டான். பகதத்தன் வைத்திருந்த யானையின் பெயர் சுப்ரீதகா. அவன் பெரும் பலசாலியும் ஆவான், மேலும் யானைப்படை வீரனும் ஆவான். அவன் வைத்திருந்த சுப்ரீதகா யானையின் மீது ஏறி பகதத்தனானவன் போர் புரிந்தான். அனைத்து அஸ்திரங்களையும் உபயோகித்தான். ஈட்டி, வேல், கோடாரி, வில், அம்பு, ஆயுதம், வாள் அனைத்தையும் உபயோகித்தான். மேலும் அர்ஜுனன் அதை எளிதாகவே தடுத்து விட்டான். இறுதியாக அர்ஜுனன் சுப்ரீதகா என்னும் யானையை கொன்று விட்டான். மண்ணில் வீழ்ந்தான் பகதத்தன். கோபம் கொண்ட பகதத்தன் அரிகோல் விடுத்தான் துவந்த யுத்தத்திற்கு வருமாறு. ஆனால் அதனை ஏற்காமல்
அர்ஜுனன் அஸ்திரத்தை தொடர்ந்து செலுத்தினான். அதையெல்லாம் பகதத்தன் தன் கதையால் தடுத்து நிறுத்தினான். இவன் பெரும் பலசாலி அவன் மாதவா, இவனை எப்படி வீழ்த்துவது என்று உரியுங்கள் என்று கூறினான் அர்ஜுனன். அதற்கு கிருஷ்ணன் ஒரு திட்டம் தீட்டியிருந்தார். பகதத்தன் என்பவன் பெரும் பலசாலியாக இருந்தாலும், யானைப்படை வீரனாக இருந்தாலும், பெரும் வீரனாக இருந்தாலும் இவன் ஒரு வயதான முதியவன் ஆவான். மேலும் இவனுக்கு இமைகள் கால்கள் வரை நீண்டமாக இருக்கும். அவ்வாறு நீண்ட நீளமாக இருக்கும் தன் கண் இமைகளை அனைத்தையும் ஒன்று திரட்டி தன் முடியுடன் கட்டி வைத்திருந்தான் பகதத்தன். மேலும் அனைத்தையும் ஒரு தலப்பாகையின் மூலம் கட்டியிருந்தான் பகதத்தன். எனவே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒன்று உரைத்தான். நீ ஒரு அம்பினை செலுத்தி அந்த முடியையும் கண் இமைகளையும் பிறகு அவன் தலைப்பாகையும் வெட்டிவிடு என்றார் கிருஷ்ணர். எனவே அர்ஜுனன் கிருஷ்ணனின் அறிவுரைப்படி அதை செய்தான். எனவே அவன் முடி அறுக்கப்பட்டது, தலைப்பாகையும் அறுக்கப்பட்டது. அவன் கண் இமைகள் அனைத்தும் சேர்ந்து அவனை மூடிக்கொண்டது. எனவே அவன் தன் முடிகளாலும் கண் இமைகளாலும் தலைப்பாகையாலும் கட்டப்பட்டான். மேலும் அவனுக்கு கண் தெரியவில்லை. மேலும் பகதத்தனை தப்பித்து போகாத வண்ணம் ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி அவனை கட்டுப்படுத்தினான். மேலும் அவனை சிறைபிடித்து வைத்திருந்தான் அர்ஜுனன். பின்பு ஒரு அஸ்திரத்தை ஏவி, அதாவது ஒரு திவ்ய அஸ்திரத்தை ஏவி அம்பின் குறிவைத்து அவன் நெஞ்சில் குறிவைத்து அர்ஜுனன் பகதத்தனை தாக்கினான். எனவே அந்த இடத்திலே பகதத்தன் இறந்து போனான். மேலும் அவனுடன் வந்த படை தளபதிகள், வீரர்கள் என அனைவரும் ஆண்டு போனனர். இறுதியாக தன் தந்தையை கொன்ற அர்ஜுனனை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே வஜ்ரதத்தன் எனும் ஒரு வீரன், அதாவது பகதத்தனின் மகனான வஜ்ரதத்தனும் போருக்கு வந்தான். அவனையும் கொன்றுவிட்டு அர்ஜுனன் முன்னேறி சென்றான். பகதத்தனை கொன்றுவிட்டு முதல் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போன்ற அடுக்கினை உடைத்து சென்று சுஷிமுக வியூகத்தை முழுமையாக உடைத்து சென்று வியூகத்தினுள் உள்ளே நுழைதான் அர்ஜுனன். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்து விட்டது. ஜெயத்ரதனை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அர்ஜுனனால். கிருஷ்ணன் ஒரு உபாயம் செய்து அர்ஜுனனை காப்பாற்றினார். மேலும் கிருஷ்ணனை உதவி புரிந்து அர்ஜுனனை காப்பாற்றினார். ஜெயத்ரதனை வதம் செய்தார் என்று போன விளையத்தை சூளுரைத்தவரை அர்ஜுனன் எவ்வாறு ஜெயத்ரதனை கொன்றான் என்று நாம் அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அவரே செய்வார். ஓம் கிருஷ்ணாய நமः.